அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் வேலையும் நினைத்த காரியத்தில் வெற்றியும் கொடுக்கும் விதிக்காரகன். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மதியால முடியாத ஒரு காரியத்தினை விதி வலிய வந்து கொடுத்து உங்களுக்கு வெற்றியையும் கொடுத்து வேலையில் நிம்மதியையும் கொடுக்க போகுதுங்க. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, சனி பகவான் இவர் மற்றவங்களுக்கு எப்படியோங்க, ஆனால் துலாம் ராசிக்கு சனி பகவான் எப்போதுமே யோகக்காரகர் தான். காரணம், நீதி தவறாத தர்மவான் சனி பகவான் உங்களுடைய ராசியில தான், உங்களுடைய துலா ராசியில தான் உச்சம் அடைகிறார். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான மகர ராசிக்கும் 5ஆம் வீடான கும்பராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவருங்க. அவர் இப்போ இந்த கும்பராசியில தான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. ஆனால் இந்த குரு பகவானை பார்த்தீங்கன்னா அவர் உங்க 7ஆம் வீடான மேஷ ராசியில இப்ப இருக்காருங்க. உங்க துளாராசிக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர்? உங்க துளாராசிக்கு 3ஆம் வீடான தனுசு ராசிக்கும் 6ஆம் வீடான மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவருங்க. அவரு 7ஆம் வீட்டுல இருக்காரு. அவருக்கு கும்ப ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையானது கிடைக்குதுங்க. குருவை சனி பகவான் பார்த்து கட்டுப்படுத்துகிறார். பொதுவாக சனி பார்க்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க. அப்படி சனி பகவான் பார்வையில குரு பகவான் மாட்டிக்கொண்டார். இதன் ரீதியாக வேலையில உங்களுக்கு பல பிரச்சனைகளும், தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகளும், வருமானத்துல தடையும் ஏற்பட்டு இருந்திருக்குங்க. அதே நேரத்துல வெற்றி அப்படின்றது அரசு வேலைக்கு முயற்சி செய்வதாகட்டும் அல்லது ஒரு மங்கள காரியங்களுக்கு முயற்சி செய்வதாகட்டும், அதிலெல்லாம் உங்களுக்கு தடை மேல தடை வந்திருக்கும். காரணம், இந்த சனி பகவான் பார்வையில குரு பகவான் மாட்டிக்கொண்டது தாங்க. அப்படி இருந்த இந்த குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி இடப்பயிற்சி அடைய போறாரு. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறாரு. அதனால் விதிக்காரனுடைய பார்வையிலிருந்து தப்பித்து கொள்ள போகிறார். இதனால் குரு அருளால் இழந்த வேலையானது கிடைக்கும். வேலையில ஒரு நிம்மதி, மனநிறைவு கிடைக்குங்க. வேலையில இருந்து வந்த தேவையில்லாத போட்டி பொறாமை அகலும். வேலையில இருந்த எதிரிகள் விலகுவார்கள். மேலும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடனுதவிங்கிறது கிடைக்குங்க. அதுபோல முயற்சியில வெற்றிங்கிறது நிச்சயமா உண்டு. பல வருஷமாக நீங்க போராடி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு இப்ப வெற்றி கிடைக்க போகுதுங்க. திருமணம் கைகூடிவிடும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு யோக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த நிலையில சனி பகவான் 5ஆம் வீட்டுல தனித்து இருப்பது மிகுந்த யோகத்தினை கொடுக்குங்க. காதலையும் கொடுக்கும், உயர்ந்த கல்வியையும் கொடுக்கும். அரசியல் செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கினை பெறக்கூடிய ஏதேனும் ஒரு துறையில நீங்க சாதிக்க போறீங்க. பேர் புகழ் கௌரவத்தினை நீங்க பெற போறீங்க. இந்த யோகா அமைப்பினை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க. மேலும் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்கு 4ஆம் வீடாக இருக்கிறது தாங்க இந்த ரிஷபராசி. அதுல குரு பகவான் அமர்கிறார். அப்ப சனிக்கு அர்த்தாஷ்டம வீடு. அப்படி பார்க்கும்போது பழைய வண்டி வாகனத்தினை விற்று புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கும், பழைய வீடு மனைகளை விற்று புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோக வாய்ப்பும் இருக்குங்க. அதே நேரத்தில் ஆடு மாடு கோழி வளர்ப்பு மற்றும் விவசாயம், பண்ணை தொழில் சம்பந்தமான தொழில் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். ஜவுளித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை இதில் முன்னேற்றம்ங்கிறது இருக்குங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள், கல்வித்துறையில் இருக்கக்கூடிய துளாராசியில பிறந்த நண்பர்களுக்கும் சரிங்க, சம்பள உயர்வு ப்ரமோஷன்கிறது நிச்சயமா கிடைக்கும். இவை அனைத்துமே இந்த விதிக்காரகனால நிச்சயமா அமையுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த குரு சனி வழிபாடு தாங்க. குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த துளாராசியில பிறந்தவங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. திருமண தடையை நீக்கும், குழந்தை பாக்கிய தடையை நீக்கி தோஷ நிவர்த்தி தருங்க. காரிய தடை விலகும். குறிப்பாக சனிக்கிழமை உளுந்தவடை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வணங்குங்க. வியாழக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா திருமண தடை நீங்கி சுபகாரியங்களில் வெற்றி கிடைக்குங்க. அதுக்கு நிச்சயமா ஆஞ்சநேயர் அருள் புரிவார்.
நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.